ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு பிரெயின் கார்ஸ். இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ ஒன்று இன்றைக்கி உங்களுக்கு நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, ஒரு மாருதி ஸ்விஃப்டோட லேட்டஸ்ட் வெர்ஷன் 2024 இப்போ வந்திருக்க ஒரு காரோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். மாருதி ஸ்விஃப்ட்டில் 2004லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெனரேஷன் 1, 2, 3, 4 4 ஜெனரேஷன் கிராஸ் பண்ணியிருக்கு. இருந்தாலுமே அந்த 4 ஜெனரேஷன் ஆனதுக்கப்புறமும் அந்த மாருதி ஸ்விஃப்ட் மேலே இந்தியன்ஸுக்குள்ள ஒரு மோகம் வந்து இன்னும் குறையவே கிடையாது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த வண்டியோட ஒரு ஹேண்ட்லிங்கு, அந்த வண்டியோட ஒரு வடிவமைப்பு, அந்த வண்டியோட இந்தியன் ரோட்ஸுக்கு எப்படி வந்து ஒத்து போகுது அப்படிங்கிற விஷயத்தை வச்சு அந்த வண்டி வந்து இந்தியர்களோட மனசில் ஒரு நீங்கா இடம் பெற்றிருக்கு. அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா 2004லேருந்து அப்டேட் பண்ணி இப்போ வந்துகிட்டே இருக்கு. இப்போ 2023க்கும் 2024க்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, அதில் என்னென்ன ஸ்பெஷல் ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க, அந்த வண்டி நம்ம வாங்கலாமா, அஃபோர்டபுள் ப்ரைஸா, அதில் என்னென்ன எக்ஸ்ட்ரா என்னென்ன ஃபிட் பண்ணியிருக்கு, அது சம்மந்தமான எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போ. இப்போ புதுசாக கார் வாங்குறவங்களோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லுக் வைஸ் வந்து ஒரு பார்க்கறதுக்கு ஒரு நல்ல லுக்காக இருக்கணும் காரு அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரிஃபரன்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்டீரியர் எந்த அளவுக்கு இருக்கு, ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கா, காருள்ள ஏறி உட்காந்து கிளாஸை க்ளோஸ் பண்ணிட்டு ஏசியை போட்டு ஆன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கே ஒரு ஃபீல் வரணும். அந்த மாதிரி ஒரு இன்டீரியர் வந்து அந்த மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் ஆப்ஷன்ஸ் இன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்கு தேவையான நவீன ஆப்ஷன்ஸ் எல்லாம் எல்லாமே இருக்கணும். அதோட ரேட் வந்து நம்மளுக்கு அஃபோர்டபுளான ரேட்டும் இருக்கணும். மற்றபடி சஸ்பென்ஷன், அதோட ஹேண்ட்லிங், ஒரு பள்ள மேட்டில் போகிறப்ப, ஒரு ஸ்லோப்பில் ஏறுறப்ப நம்மளுக்கு வந்து ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நம்ம எதிர்பார்ப்போம். இது எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரு இடத்துல கிடைக்குது அப்படின்னா அந்த மாருதி ஸ்விஃப்ட்டில் மட்டும்தான் அந்த இது கிடைக்குது. அதனால தான் அந்த மாருதி ஸ்விஃப்ட்டை நோக்கி நம்ம எல்லாருமே போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஓடுற காரில் 75% வந்து இந்தியன் ரோட்ஸை டாமினேட் பண்ணிட்டு இருக்கிறது இந்த மாருதி ஸ்விஃப்ட் தான். அது ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். அந்த வகையில் இப்போ உங்களுக்கு முன்னால் அந்த வேரியன்ட் காமிச்சிருக்கேன் பாருங்க. இந்த ஸ்விஃப்ட் 2024ல் நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லா விதமான ஆப்ஷன்ஸு, ஸ்டன்னிங் லுக்கு, சூப்பரான இன்ஜினு, இன்ஃபோடைன்மெண்ட்டு, சஸ்பென்ஷன் மாடிஃபிகேஷனோட நல்ல அலாய்விலோட இப்போ வந்திருக்கு. இது வந்து உங்களுக்கு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். இந்த வண்டியை வந்து வாங்கலாமா இல்லையாங்கிறத உங்களுக்கு ஃபியூச்சரில் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் கிளியராக கொடுக்குறேன். இப்போ வாங்க நம்ம வந்து வண்டியோட லுக் வைஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் தெளிவாக. பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லுக் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரண்ட்ல இந்த 2024 மாடலுக்கும் இதுக்கு முன்னால் உள்ள மாடலுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் பேனட் பார்த்தீங்கன்னா அப்படியே இதில் வந்து ஒரு ஆர்ச் மாதிரி அப்படியே வந்து இறங்கிரும். அது வந்து ஒரு டைப்பாக இருக்கும். அதோட இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த லுக் வைஸ் இப்போ நல்ல ஒரு ஷோல்டர் கொடுத்துருக்காங்க. ஷோல்டர் கொடுத்து இதில் ஒரு கட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த பாருங்க, இந்த கட் வந்து சூப்பராக இருக்கு. அதனால இது வந்து எப்படி தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கம்பீரமாக ஒரு தோற்றத்தை இது கொடுக்குது. இது முன்னால் உள்ள ஸ்விஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து அப்படியே ஒரு மாதிரி ஸ்லோப் மாதிரி வந்து இறங்கியிருக்கும். அதோட இது வந்து ஒரு இன்க்ரீஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுசுகிங்கிற லோகோ வந்து முன்னாள் லெவலில் 2023ல் இந்த இதில் வந்துடும். இந்த இடத்துல அந்த லோகோ வந்துடும். இப்போ அதை தனியாக கொடுத்துட்டு இந்த ஃப்ரண்ட் கிரில் வந்து தனியாக சூப்பராக ஒரு பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. சூப்பர் ஸ்டைலிஷாக இருக்குது. ஓல்டு மாடலில் வந்து இதுக்கு இடையில வந்து ஒரு குரோம் ஃபினிஷ் ஒன்று வரும். அது இல்லாமல் ஒரு சிம்பிளாக ஒரே இதில் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் கலரில் ஒரு பம்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க, அட்டாச் பண்ணியிருக்காங்க, ஏர் டேமு. அதுவும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இப்போ இந்த ஃப்ரண்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்லைட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹெட்லைட்டில் இந்த எல் ஷேப் கொடுத்துருக்காங்க. இந்த எல் ஒயிட் கலரில் இது வருது, ஹாலோஜன் பல்போட கொடுத்துருக்காங்க. இது வந்து சூப்பராக லுக் இருக்குது, நல்ல லுக் இருக்குது. முன்னால் உள்ள 2023யோட சூப்பரான ஒரு மெத்தடில் கொடுத்துருக்காங்க. இந்த ஹெட்லைட் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ரொஜெக்ட் ஆகி வந்திருக்கு வெளியில். ரெண்டு சைடுமே அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகிருக்கிறதுனால ஃப்ரண்ட் வியூ வந்து பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. ஒரு ஷோல்டர் வந்து ஹெல்த்தியாக நல்லா ஒரு நிற்கிறதுக்கு பார்க்கறதுக்கு ஒரு தோரணையே நல்லா இருக்குது. அந்த அளவுக்கு இது வந்து கொஞ்சம் நல்லா ஹைட் பண்ணி இந்த பேனட்டை வந்து வடிவமைச்சிருக்காங்க. இதில் இந்த லைன் தான் இதில் உள்ள ரொம்ப ஒரு ஸ்பெசிஃபிக்காக நம்ம பார்க்க வேண்டியது. லைனில் இந்த கேப் இருந்தாலும் இந்த சூப்பராக அந்த ஒரு ஃபினிஷிங்கோட கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் உள்ள இந்த லுக் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஃபாக் லேம்பு சின்னதாக கொடுத்துருக்காங்க, ஒரு பிளாக் இதில் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் வைஸ் இது சூப்பராக இருக்குது. அப்புறம் சைட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓல்டில் வந்து இந்த லைன் ஓல்டு மாடல் 2023ல் இந்த லைன் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. பாருங்கள், இந்த லைன் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ஷோல்டர் அப்படியே லுக்கு
கடைசி வரைக்கும் அப்படியே போய் இதில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இது சூப்பராக ஒரு லுக்கை கொடுக்குது. அதுக்கப்புறம் கீழே அதோட கீழே பாடியோட அண்டர் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி ஒரு டிசைன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது சைடு வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல லுக்கை கொடுக்குது. இப்போ ஏ பில்லர் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் சேம் தான், கொஞ்சம் ப்ராடாக நல்லா வியூஸ் நல்லா தெரிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் இப்போ டோர் லாக் க்ளோஸ் பண்ணிட்டு லாக் பண்ணும்போது நல்ல ஒரு சவுண்ட் வந்து நீட்டாக இருக்குது. இந்த லைன் இருக்கிறதுனால அந்த சைடு வியூ வந்து சூப்பராக இருக்குது. அலாய் வீல் கொடுத்துருக்காங்க, 16 இன்ச் அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. 165 mm வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்விஃப்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா காரோட 165 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காது, ஸ்விஃப்ட்டில் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. அதனால பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பீட் பிரேக் போகும்போது எதுலையுமே நம்மளோட அண்டர் சேஸ் வந்து கீழே இடிக்காமல் ஸ்மூத்தாக போகும். இந்த அலாய் வீல் 16 இன்ச்சுங்கிறதுனால ரொம்ப ஹேண்ட்லிங் வந்து சூப்பராக இருக்கும். அப்படியே வந்தீங்கன்னா பேக் சைடு வந்தீங்க அப்படின்னா இந்த பிளாக் கலரில் இது கொடுத்து அந்த இதை வந்து இதில் அட்டாச் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே அப்படியே ஒரு ஃபினிஷிங்காக பார்க்கறதுக்கு ஒரு செம லுக்காக இருக்குது. பேக் சைடு பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைட்லேயும் ஒரு பெரிய சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் 2023 பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்ச் அப்படியே ஒரு ஸ்லோப்பாக இது மாதிரி வரும், இப்படி வந்துடும். இதில் வந்து ஒரு பாக்ஸ் டைப் கொடுத்து இது தனியாக கொடுத்து இதுக்கப்புறம் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் இப்படி கீழே இறக்கியிருக்காங்க. இப்போ பார்க்குறப்ப இது ஒரு சூப்பரான ஒரு லுக்காக தனியாக அது எடுத்து காட்டுற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. டைல் லேம்ப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெட் கலரில் ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. இதுதான் இதில் உள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டி. அவர் பார்க்கறதுக்கு ஒரு ஹை லெவல் ஒரு பட்ஜெட் கார் மாதிரி இது கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கேமரா அட்டாச் பண்ணியிருக்காங்க, இதில் மேலே கொடுத்துட்டாங்க. நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க, இதிலே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஸ்பெஷலே வந்து இந்த பேக் சைடில் இந்த ஒரு டெயில் லேம்பு தான் இதில் வந்து வண்டியோட லுக்கு சூப்பராக இருக்குது. அது கீழே உள்ள பம்பர் வந்து நல்லா ஹைட் கொடுத்துருக்காங்க. இதில் வண்டியில் உள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா 16 இன்ச்சு வந்து சஸ்பென்ஷன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, ஹைட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, லெங்த் வைஸும் காரை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதனால என்ன பெனிஃபிட்னா உள்ளர வந்து போதுமான அளவுக்கு லெக் ரூமு உட்காரதுக்கு சௌரியமாக காலை நீட்டி உட்கார மாதிரி இதில் ஒரு ஸ்பெஷல் ஒன்று கிடைக்குது. அப்புறம் சஸ்பென்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, ஹைட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கனால நம்ம வந்து லோடு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 50 கிலோ நம்ம வச்சோம்னாலும் டயர் வந்து இப்படி கீழே ஒரு மாதிரி தொங்கின மாதிரி போகும். அதெல்லாம் இல்லாமல் நல்ல ஸ்ட்ராங்காக நிற்கும். அதனால அந்த சஸ்பென்ஷன் அதில் மாடிஃபை பண்ணியிருக்காங்க. அது ஒரு பெரிய ஒரு அப்டேட்டாக இதில் பார்க்கப்படுது. பேக் ஃபினிஷிங்கோட இந்த லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்க்கும்போது டோட்டலாக ஓவரால் டிசைன் வந்து ஒரு ஸ்டன்னிங் டிசைன் அப்படின்னு தான் சொல்லணும். 2023க்கும் 2024க்கும் ரொம்ப சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக எல்லாமே பண்ணியிருக்காங்க, பார்த்து செஞ்சுருக்காங்க. இதுக்கு அடுத்ததாக நம்ம வந்து இன்டீரியரை பற்றி நம்ம என்ன இப்போ இந்த 2024ல் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது நம்ம சீட்டிங் பொசிஷன். சீட் வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து ஒரு நல்லா ஒரு காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க. தை சப்போர்ட்டு நல்லா இருக்குது. அதேமாதிரி சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்டருக்கு 2 சைடும் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம உட்கார்ந்ததுக்கப்புறம் நம்ம பாடி வந்து ஃபுல்லாக பேக் ஆகிருக்கு. இந்த மாதிரி பேக் ஆகிருக்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா நம்ம லாங் டிரைவ் போகும்போது நம்மளோட உடம்புக்கு வைப்ரேஷன்லாம் வராது. லாங் டிரைவ் போகும்போது நம்மளுக்கு பேக் பெயின் இதெல்லாம் இருக்காது, ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு டிரைவிங் கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு சீட் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஹெட்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்ரூமும் ஓரளவுக்கு ஓகேவாக கொடுத்துருக்காங்க. இந்த ஹெட்ரூம் நம்மளுக்கு போதுமானதாக இருக்குது. தை சப்போர்ட்டு பெடலிங் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே கரெக்டாக ஒரு நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சைட் டோரில் வந்து நம்மளோட கிளாஸ் கண்ட்ரோல் ஆட்டோமேட்டிக் எல்லாத்துக்கும் உள்ள பட்டன்ஸ் வந்து இந்த டோரில் கொடுத்துருக்காங்க. இதில் ஆட்டோமேட்டிக் எல்லா கண்ட்ரோலும் இதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பட்டனில் ஒரு லைட்டாக ஒரு ரெட் லைட் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு இண்டிகேஷன் இதில் புதுசாக கொடுத்துருக்காங்க. இதில் உள்ள ஃபினிஷிங்குமே வந்து ஒரு நீட்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அட்ஜஸ்டபிள் ஸ்டேரிங்கு. இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஸ்டேரிங்கு, இது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது அதுக்கப்புறம் இந்த ஒரு ஸ்டேரிங்கில் வந்து கிளாஸி ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் முன்னால் வர்றதுல வந்து இந்த கிளாஸி ஃபினிஷ் கிடையாது, ஒரு மேட் ஃபினிஷ் வித் கிளாஸ் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 2 சைடுமே நம்மளுக்கு கண்ட்ரோல்ஸ்லாம் ஃபுல்லாகவே இந்த ஸ்டேரிங்கில் கொடுத்துருக்காங்க. பட்டன்ஸ்லாம் வந்து இதில் நம்ம ஈஸியாக ஆப்ரேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் மோட் எல்லாமே இதில் மாற்றிக்கலாம். இதுலேயும் கீழே வந்து ஃபோன் அக்சஸ் பண்ணுற மாதிரி உள்ள சில செட்டிங்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. சரி, ஸ்டேரிங் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்ல லுக் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபோடைன்மெண்ட் அண்ட் டேஷ்போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதில் வந்து எல்லா இண்டிகேஷன் நார்மலாக ஆஸ் யூஷுவல் எல்லா ஏற்கனவே உள்ள காரில் கொடுத்துருக்க மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. ஃபியூவல் லெவலில் இண்டிகேட் பண்ணுது. இன்ஃபோடைன்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபோடைன்மெண்ட் வந்து இப்போ வந்து ஒரு ஆன் பண்ணோன்னே நம்மளோட ஃபியூவல் லெவலில் காமிக்குது. இப்போ வந்து அட்வான்ஸாக இதில் சில மெத்தட் இதில் கொடுத்துருக்காங்க. இன்ஃபோடைன்மெண்ட் 9 இன்ச்சு 2023 உள்ளதோட நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. இதில் எல்லா ஃபியூல் ரேஞ்ச் பார்த்துக்கலாம். செட்டிங்ஸில் போய் ஒவ்வொன்றையும் நீங்கள் எல்லாமே வெஹிக்கிள் இன்ஃபோ செட்டிங்ஸ் இருக்குது. இதில் வந்து கனெக்டிவிட்டி செட்டிங்ஸ் இருக்குது, இதில் மீடியா செட்டிங்ஸ், இப்படி எல்லா விதமான செட்டிங்ஸும் இருக்குது. இது வந்து நீங்கள் முன்னால் உள்ள இன்ஃபோடைன்மெண்ட்டுக்கும் இதுக்கும் நிறைய விஷயங்கள் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து உங்களோட காரை வந்து ட்ராக் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபீச்சர் ஒன்று இதில் கொடுத்துருக்காங்க. 9 இன்ச்சு நல்லா பார்க்குறதுக்கு நல்ல லுக்காக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஏசியில் வந்து நம்ம ஆல்ரெடி எல்லா கார்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு ரொட்டேட் பண்ணுற மாதிரி ஒரு நேப் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து
அப் அண்ட் டவுன் மெத்தடில் இப்போ ஒரு புதுசாக மெத்தடில் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க, அட்ஜஸ்டபிளாக கொடுத்துருக்காங்க, நீட்டாக பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்குது. இந்த மெத்தடில் கொடுத்துருக்காங்க. மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. டேஷ்போர்டு பார்த்தீங்கன்னா இதில் கம்ப்ளீட்டாகவே வந்து ஒரு நல்ல ப்ரீமியமாக ஃபீல் பண்ணுற அளவுக்கு ஒரு லுக் இருக்குது. இதில் ஆல்ரெடி இந்த அளவுக்கு ஒரு ப்ரீமியம் லுக் இதில் கிடையாது. ஒரு அபவுட் 10 lakhs மேலே உள்ள ஒரு காரில் உள்ள ஒரு ப்ரீமியம் லுக்கு இந்த இன்டீரியரில் கிடைக்குது. இப்போ அந்தளவுக்கு கொடுத்துருக்காங்க. இது க்ளோவ் பாக்ஸ் நல்ல ஓரளவுக்கு ஸ்பேசியஸாக இருக்குது. அதுக்கப்புறம் சார்ஜ் யூஎஸ்பி சார்ஜ் வந்து 2 டைப் ஆஃப் யூஎஸ்பி சார்ஜர் கொடுத்துருக்காங்க. 2 டைப் நம்ம எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். க்ளோவ் பாக்ஸும் ஓரளவுக்கு நல்லா ஓகேவாக கொடுத்துருக்காங்க. ஒரு டோட்டலாக ஓவரால் பார்க்கும்போது இன்டீரியர் வந்து லெக் ரூமு, தை சப்போர்ட்டு, இன்ஃபோடைன்மெண்ட்டு, ஸ்டேரிங் ஓவரால் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு ப்ரீமியமான லுக் இருக்குது. இது வந்து நீங்கள் வாங்குறவங்களுக்கு ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லாகவும் ஒரு நல்ல லுக் வைஸ் விரும்புகிறவங்களுக்கு ரொம்ப ஒரு பெனிஃபிட்டாகவும் இருக்கும். அது இப்போ நம்ம வந்து பேக் சைடில் உள்ள ரோல நீ சப்போர்ட் எல்லாமே நம்ம பார்ப்போம். இப்போ ரியர் சைடு பாருங்கள், ரியர் சைடு லெக் ரூம் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ தூரம் ஸ்பேசியஸ் இருக்குது. காரணம் என்னென்னா ஒரு 10 to some inches வந்து லெங்த் வைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த அளவுக்கு ஒரு லெக் ரூம் இருக்குது. இதுக்கு முன்னால் உள்ள மாடலில் இந்த லெக் ரூம் இவ்வளோ இருக்காது. அதுக்கப்புறம் ஏசி வெண்ட் பின்னால் உங்களுக்கு இதுலேயும் ஏசி வெண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அட்ஜஸ்டபிள் ஏசி வெண்ட் கொடுத்ததுனால உங்களுக்கு ஏசியோட கூலிங் வந்து இது வரைக்கும் வரும். இப்போ இதில் உள்ள ஒரு ஸ்பெஷல் என்னென்னா பின்னாடி உட்காந்துருக்க கோ பேசஞ்சருக்குமே வந்து சீட் பெல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் உள்ள 3 பேருமே வந்து சீட் பெல்ட் போடக்கூடிய அளவுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஹைட்டு வந்து ஓரளவுக்கு ஓகே, தை சப்போர்ட்டு அருமையாக இருக்குது. இதில் வந்து சீட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இல்லாமல் அருமையாக ஒரு ஃபினிஷிங் நல்ல லுக்காக கொடுத்துருக்காங்க. ஹெட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஹைட்டாக கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயுமே நல்ல ஒரு ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. கம்ஃபர்டபுளாக உட்காந்து போகலாம். ஒரு 3 people இதில் உட்காந்து போகலாம். 3 peopleங்கிறப்ப ரொம்ப ஒரு ஃபேட்டாக உள்ளவங்க 3 people உட்கார்றது சிரமமாக இருக்கும். ஒரு 2 பேர் உட்காரலாம். ஒரு குழந்தை ஒரு மீடியமாக உள்ளவங்க ஒருத்தன் உட்காந்து 3 பேர் உட்காந்து போகிற அளவுக்கு ஓரளவுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ அதோட சார்ஜர் பண்ணுறதுக்கு போர்ட் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா டைப் சியும் கொடுத்துருக்காங்க. இது முன்னால் வர மாடலில் வந்து பேக்கில் உட்காந்துருக்கவங்களுக்கு இந்த ஒரு ஆப்ஷன்லாம் இருக்காது. இந்த மாடலில் ரியரில் உட்காந்துருக்கவங்களும் சார்ஜ் போட்டுக்கிற அளவுக்கு 2 types ஆஃப் சார்ஜிங்குமே போர்ட்டுமே 2 கொடுத்துருக்காங்க. இது வந்து இதில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது. வந்து நம்ம பூட் ஸ்பேஸ் பார்ப்போம். இது வந்து மேக்மா கிரே அப்படிங்கிற ஒரு டாப் எண்ட் வேரியண்ட்டு. இதோட ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 lakhsலேருந்து 10 lakhs வரைக்கும் இந்த வேரியண்ட் இருக்குது. இப்போ நம்ம வந்து பூட் ஸ்பேஸ் நம்ம பார்ப்போம். இதில் இப்போ பூட் ஸ்பேஸ் நம்ம பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இதில் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டனை லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். பூட் ஸ்பேஸ் வந்து ஓரளவுக்கு 260 லிட்டர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஓரளவுக்கு நம்ம ஒரு 2 பேர் 3 பேர் ஒரு லக்கேஜ் வச்சு கொண்டுட்டு போகிற அளவுக்கு ஓரளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நார்மலாக வந்து உள்ள ஸ்டெப்னி ஒன்று இருக்குது. அது நார்மல் தான் கொடுத்துருக்காங்க, அலாய் வராது. நார்மல் ஸ்டெப்னி ஒன்று கொடுத்துருக்காங்க. 260 லிட்டர் அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஓகே, நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும். இதில் வந்து இதோட கேமரா வந்து இதில் கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. முன்னால் வந்து கீழே இறக்கி கொடுத்துருந்தாங்க. இந்த இடத்துல வந்து கொஞ்சம் மேலே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு லோகோ கொடுத்துருக்காங்க. டோட்டலாகவே பேக் சைடு வந்து ஒரு நல்லா பார்க்குறதுக்கு நீட்டாகவும் ஒரு ஃபினிஷிங்காகவும் இருக்குது. இதுதான் இதில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது. 2023க்கும் 24க்கும் ஒரு மேஜர் டிஃப்ரெண்ட் வந்து ஒரு பாடியில் டோட்டல் ஒரு லுக்லையும் இன்டீரியர்லையும் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து இந்த இது வந்து ரொம்ப மக்கள் மத்தியில் பேசப்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வேரியன்ட் வைஸ் நான் உங்கள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றோம். இதோட ரேட்டு, இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸ். இன்ஜின் வந்து 3 cylinder இன்ஜின். இது ஆல்ரெடி 4 cylinder இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது 1.2 liter 3 cylinder இன்ஜின் கொடுத்துருக்காங்க. அதோட பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லாயிருக்கும். இது சம்பந்தமான வேரியன்ட், டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் உங்களோட ஸ்க்ரீன்லேயும் வரும். நீங்கள் அதை ஃபுல்லாகவே பார்த்து கவர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு டிரைவ் ரிவ்யூ கிடச்சிச்சின்னா இதை ட்ரைவ் பண்ணி உங்களுக்கு லைவாக ஒரு வீடியோ போடுறோம். அது உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.